ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபோர்த் ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ போன ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம அழகாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காட்டி ஜஸ்ட் கோ சி டு இட் அண்ட் கம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அது பார்க்காம இது வந்தீங்கன்னா டைரெக்டாக புரியாது. ஓகே, அதில் அது இல்லாமல் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, so now let us solve the problem. Solution. Given equations என்னது 2x plus y minus 6 equal to 0 and 4x minus 2y minus 4 equal to 0. ஓகே, ஸோ எப்படியே இருக்கட்டும், எதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணலை. இந்த தடவை சிம்பிளிஃபை பண்ணாமல் எப்படி போகிறதுங்கிறதையும் ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ஜெனரல் ஃபார்மில் தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். அப்போ இது எப்படி இருக்கு? திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0. ஓகே, ஸோ இப்போ a1 என்னது? இதுல இருந்து 2, b1 will be இந்த ஈக்குவேஷன். ஓகே, இதுதான் 1 அண்ட் இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ a1 will be இந்த 2, b1 will be coefficient of y, ஸோ அப்போ 1 and c1 equal to minus 6. ஓகே, அடுத்து a2 equal to 4, b2 equal to minus 2 and c2 equal to minus 4. Okay, so now let us solve. a1 by a2, a1 is 2, a2 is 4, so 1 by 2. Next b1 by b2, b1 is 1, b2 is minus 2, அப்போ என்ன வந்துரும்? minus 1 by 2. So a1 is 1 by 2, b1 by b2 is minus 1 by 2. a1 by a2 is 1 half and b1 by b2 is minus half. So both are not equal. So அப்போ a1 by a2 not equal to b1 by b2. Okay, so அப்போ it has unique solution. Unique solution இருக்கு, என்ன சொல்லிடலாம்? The given pair of linear equation has unique solution. Unique solution. Therefore என்னன்னு சொல்லிடலாம்? Solution இருக்கிறதுனால it is, therefore it is consistent. Therefore it is consistent. So இப்போ consistent அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? We have to find the solution graphically. Okay, so இப்போ first equation நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கிராஃப்க்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x plus y minus 6 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒய்க்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒய்க்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 6 minus 2x. ஓகே, 6 minus 2x. ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூ போட போட வில் பி கெட்டிங் ஒய் வேல்யூஸ். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. இப்போ ஐ வில் டைரக்ட்லி ஷோ த பாயிண்ட்ஸ். நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு வச்சிருக்க பாயிண்ட்ஸை ஐ வில் ஷோ இட் டு யூ. எஸ், இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஒய்க்கு 6ங்கிற வேல்யூ கிடைக்கிது. எக்ஸுக்கு 1 போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு we are getting 4 and எக்ஸுக்கு 2 போட்டோம்னா we are getting y is equal to 2. ஸோ இதெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்ணி டைரக்டாக டேபுலேஷன் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஈக்குவேஷனுக்கும் எப்படி அப்படிங்கிறத let us see. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 4x minus 2y minus 4 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து y வேல்யூ எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4x ஒன்றும் இல்லை, இந்த மைனஸ் 2y நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன்னா பிளஸ் 2y ஆயிரும். ஓகே, 4x minus 4 divided by 2 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வேல்யூ. இப்போ இதுக்குரிய வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வில் பி சீயிங். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ போட்டால் ஒய்க்கு என்ன வருது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி டைரக்டாக வில் கிவ் யூ அஸ் த டேபிள்.
எஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு வந்து 1 போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு என்ன கிடைக்குது? we are getting 0. ஓகே, அதே மாதிரி எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா y is also 2 அண்ட் எக்ஸுக்கு 3 கொடுத்தா y is 4. மேக்ஸிமம் ஹோல் நம்பர் வர மாதிரி வேல்யூஸ் கொடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனோட பாயிண்ட்ஸையுமே கொண்டு போய் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா, கிராஃப் பிளாட்டிங் ஆல்ரெடி நீங்க 9th படிச்சிருப்பீங்க. பிளஸ் நான் ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸ்ல ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எப்படி கிராஃப் வரையணும் அப்படிங்கறதை நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதெல்லாம் ஐ கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் போய் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் டைரக்டா கிராஃப் வந்து போட்டது எப்படி இருக்கு அப்படிங்கறத ஐ வில் ஷோ டு யூ. எஸ், இந்த ரெண்டு லைனோட கிராஃபையுமே பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனோட கிராஃப் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது? இந்த 2,2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல இட் இஸ் கெட்டிங் இன்டர்செக்ட். ஓகே, யூனிக் சொல்யூஷன் தானே வந்துச்சு. a1 by a2 not equal to b1 by b2. அப்போ யூனிக் சொல்யூஷன் தானே. ஸோ அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் which is 2,2. ஓகே, ஸோ இப்போ நம்ம we have to write the statement. What is the solution அப்படிங்கிறத எழுதணும். The solution of given pair of linear equation is 2,2. Okay, so the solution is 2,2. ஓகே, ஸோ இப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, கிராஃப் பிளாட் பண்ண தெரியலன்னா நம்ம முன்னாடி ஆல்ரெடி ஐ வுட் ஹவ் டாட் யூ இன் அ சம். ஒரு சம்ல நம்ம வந்து 2-3 கிராஃப் போட்டிருக்கோம். இந்த பாருங்க, இந்த ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வி ஹவ் சால்வ் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சம் உங்களுக்கு அழகா புரியும். ஓகே, ஸோ அது மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எக்ஸ்பிளைன் டு யுவர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தி another video to meet. Until then, stay tuned. Thank you.